Namaste viewers, 10th max exercise 1.4 ல இன்னைக்கு 10th sum பார்க்க போறோம். A function f minus 5,9 tends to r is defined as follows. F of x is equal to 6x plus 1 if x lies between minus 5 and 2. அதாவது ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து -5,9 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த ஃபங்க்ஷனை எப்படி அவங்க ரிலேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6x plus 1, இன்னொன்று 5x squared minus 1, another third one is 3x minus 4. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் வந்து எந்த வேல்யூவில் லை ஆகி இருக்குது. அதாவது இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -5 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2. அப்போ இதில் என்ன மீனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 2-ஐ விட சின்னதாக இருக்குது, -5-ஐ விட பெரிய நம்பராக இருக்குது, அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு -5. அப்போ எக்ஸ் வேல்யூ எதிலிருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் -5. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். -5ங்கிறத இது பக்கத்துலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னதெல்லாம் இதில் இருக்குது, -5 இன்க்ளூட் ஆகுது. அப்போ -5 தென் கிரேட்டர் நம்பர் அப்படிங்கும்போது இதில் மைனஸ் வேல்யூவை பொறுத்த மட்டுக்கும் சின்ன நம்பர் தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ -4, -3, -2, -1, 0, 1 ஏ அப்படின்னா இப்போ 1 வரைக்கும் போட்டிருக்கோம். லெஸ் தேன் 2ன்னு சொன்னதுனால 2-ஐ விட சின்ன நம்பர். இப்போ அதுக்கடுத்ததுன்னா 2. அப்போ ஈக்குவலண்ட் இப்போ இங்கே அந்த கீழே இந்த லைன் இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த இதில் இருந்த மாதிரி ஈக்குவல் டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் -5 சேர்த்துக்கணும். இல்லைன்னா லெஸ் தேன் 2 அப்படின்னா 2-ஐ விட சின்ன நம்பர் 1 வரைக்கும் தான் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து 6x plus 1க்கு இதுதான் என்னது எக்ஸ் வேல்யூ. நமக்கு இந்த -5, -4, -3, -2, -1, 0, 1 இது எல்லாம் தான் நமக்கு இந்த இதில் எக்ஸ் வேல்யூவாக இருக்குது. அனதர் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 5x squared minus 1 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 6. அப்படின்னா 2-ஐ விட கிரேட்டஸ்ட் நம்பர், 6-ஐ விட சின்ன நம்பர், இன்க்ளூடிங் 2வையும் சேர்த்து. அப்போ என்ன நம்பர்லாம் வந்து 2வையும் சேர்த்துக்கும் போது 2-ஐ விட பெரிய நம்பர். ஸோ 3, 4, 5, 6 எழுதக்கூடாது பிகாஸ் லெஸ் தேன் 6ன்னு சொன்னதுனால. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் 3x minus 4. இப்போ எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் நடுவில் இன்க்ளூடிங் 6 and 9. அப்போது 6லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ 6, 7, 8, இங்கே ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொன்னதுனால 9 இதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த எந்தெந்த வேல்யூஸு நமக்கு கண்டுபிடிக்கணும்னு இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேல்யூஸுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணணும். இப்போ 6, 7, 8, 9ல் உள்ளது கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எந்தெந்த வேல்யூஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் f of -3 கேட்டிருக்காங்க. -3 + f of 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of -3ங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேல்யூவாக இருக்குது பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு -3 வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ -3 மீன்ஸ் f of x, எக்ஸுங்கிற இடத்துல -3 இருக்குது. அப்போ இங்கே -3 வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை செய்யணும். நெக்ஸ்ட் f of 2 கொடுத்துருக்காங்க. f of 2 அப்படிங்கும்போது அது செகண்ட் ஃபங்க்ஷனில் வருது. எக்ஸ் வேல்யூ வந்து 2ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷனில் வருது நமக்கு 5x squared minus 1ல். நெக்ஸ்ட்டு f of 7 கொடுத்துருக்காங்க. f of 7 அப்போ எக்ஸ் வேல்யூ 7 இருக்குது மைனஸ் f of 1, இங்கே எக்ஸ் வேல்யூ 1. அப்போ 7 இருக்கிறதுலையும் 1 இருக்கிறதுலையும் நம்ம வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நம்ம செய்யணும். 7ங்கிறது இந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது, 1ங்கிறது ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை செய்யணும். ஸோ இதை நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தேர்ட் ஒன், ஃபோர்த்து. இப்போ அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of -3 + f of 2. ஸோ இந்த இதில் f of -3 + f of 2ல் ஃபஸ்ட்டு என்னது f of -3. இப்போ f of -3 என்னன்னு சொல்லியிருக்கேன், எந்த இதில் நமக்கு வருது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் தான் f of -3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f of -3 is equal to அப்படின்னு போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே f of -3 + f of 2ல் ஃபஸ்ட் ஒன் f of -3 நம்ம சேர்த்தே கண்டுபிடிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்னது f of -3க்கு 6x + 1. இந்த ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 6x + 1ல் தான் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். f of xல் -3ங்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 6x + 1. அப்போ -3ங்கிற இந்த வேல்யூவை நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், 6x + 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். 6x + 1ல்
சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் எப்படி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ -3 ப்ளஸ் 1, தட் இஸ் 6 இன்ட்டு -3 -18 ப்ளஸ் 1. ஸோ -18 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -18 ப்ளஸ் 1 போது இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? -17. இது வந்து f of -3க்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? f of 2 பண்ணணும். ஸோ f of 2 அப்படிங்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எதை நமக்கு மென்ஷன் பண்ணுது? 2ங்கிற வேல்யூ, எக்ஸ் வேல்யூ 2ன்னு நம்ம பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5x² - 1. அப்போ அந்த வேல்யூவை நம்ம இங்கே 5x² - 1 அப்படிங்கிறதுல நம்ம அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5 இன்ட்டு 2² - 1. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 2² போது 4, 5 இன்ட்டு 4 20 minus 1, that is 5 4s are 20, 20 minus 1 19. ஸோ இந்த இதுக்கு நமக்கு f of 2க்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 19 கிடைக்குது. f of -3க்கு -17 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? f of -3 ப்ளஸ் f of 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of -3 ப்ளஸ் f of 2 is equal to -3யோட ஆன்சர் -17, f of 2க்கு ஆன்சர் ப்ளஸ் 19 equal to 2. இதுதான் இந்த f of -3 f plus f of 2 இதுக்கு உண்டான இந்த ஃபஸ்ட்டு சம்குள்ள ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது f of f of 7 minus f of 1. இதை இப்போ நம்ம பார்க்கணும். இதில் உள்ள செகண்ட் பார்ட்டு. f of 7 minus f of 1. அப்போ f of 7 இன்னமா சேர்த்தே போட்டு செய்யலாம். f of 7க்கு வந்து f of 7ங்கிறது எந்த ஃபங்க்ஷனை நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3x minus 4 அதில் தான் நமக்கு 7ங்கிற வேல்யூ எக்ஸுக்கு வருது. தென் f of 1 அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா 6x plus 1. f of 1ங்கிறது 6x plus 1ல் தான் இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே ஃபுல்லாக அந்த x வேல்யூக்கு பதிலாக நீங்கள் 7ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறீங்க. 3 into 7 minus 4, தென் minus 6 into 1 plus 1. இதை நீங்கள் பண்ணுறச்சா 3 7s are 21 minus 4 minus 6 plus 1. இப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்குது உங்களுக்கு? 21 minus 4ங்கிறச்ச 17. 6 plus 1 minus 7. But 17 minus 7 is equal to 10. So this is the second part answer. Third one. Third நமக்கு என்ன சம் கொடுத்திருக்காங்க? 2f of 4 plus f of 8. இப்போ f of 4 அப்போ 4ங்கிற வேல்யூ இந்த f of 4 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இந்த 2ங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே நம்ம 2வை யூஸ் பண்ணிக்கலாம். f of 4ங்கிற வேல்யூ நமக்கு எதுக்கு வருதுன்னா 5x² - 1 இந்த ஃபங்க்ஷனில் தான் நமக்கு 5x² - 1ல் தான் நம்ம இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 4ங்கிற வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் தான் வருது. தென் f of 8ங்கிற வேல்யூ வந்து 3x minus 4 அந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு 8ங்கிற வேல்யூ வர்றதுனால நம்ம தேர்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இப்போது இந்த இதில் 5x² - 1ங்கிற இந்த ஃபங்க்ஷனில் தான் இந்த 4ங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். இப்போ 2 into f of 4. அப்போ 2 into இந்த f of 4ங்கிற இதை எக்ஸுக்கு இருக்கிற இடத்துலலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 into 4² minus 1 plus 3 into இங்கே எக்ஸுக்கு பதிலாக அந்த 8ங்கிற வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. 3 into 8 minus 4. இப்போ பாருங்கள் 2 into இந்த இதில் 5 into 4² போது 16, 4 4s are 16, 16 5s are 80. அப்போ 80 minus 1 plus 3 into 8 24, 24 minus 4. இப்போ இதிலேருந்து நமக்கு 2 into 80 minus 1 79, then 24 minus 4 20. இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 into 79 அப்படிங்கும்போது 158 plus 20 is equal to 178. இது வந்து நமக்கு இந்த தேர்ட் சம்மோட ஆன்சர் 178ங்கிறது தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். ஃபோர்த் பார்ட்டு இந்த சம்மில்
fourth part என்ன கொடுத்திருக்காங்க 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால் செஞ்ச சம்லையே நமக்கு வந்து f of 4 அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முந்தின சம்மில் இப்போ f of 4க்கு நம்ம செஞ்சுருக்கோம், அது கூட 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் f of 4க்கு என்ன ஆன்சருங்கிறது நமக்கு தெரியும், 79ங்கிறது. அதே போல் இங்கே இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, f of minus 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைனஸ் 2 வச்சு நம்ம பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா இல்லை, பட் f of 2 வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே இங்கே இருந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, f of minus 2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ இல்லை, f of minus 2க்கு பண்ணோம். f of 6க்கு நம்ம வேல்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ f of minus 2க்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். f of minus 2க்கு நமக்கு என்ன சம், அந்த எந்த ஃபங்க்ஷனில் மைனஸ் 2ங்கிற வேல்யூ நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x + 1 ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அதில் தான் நமக்கு x வேல்யூ வந்து -2 வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் 6 × -2 + 1, that is 6 × 2 -12. -12 + 1 = -11. இது -2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நமக்கு f of 6. ஸோ f of 6 ஓட வேல்யூ 6ங்கிற அந்த வேல்யூ வந்து எந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு லை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x - 4 தேர்ட் ஃபங்க்ஷன். 3x - 4ல் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ 3x - 4 எழுதிக்கிறீங்க. எக்ஸுக்கு வேல்யூ என்னது, 6 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 3 × 6 -4, 3 × 6 = 18. 18 - 4 = 14. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of -2 கண்டுபிடிச்சாச்சு, f of 6 கண்டுபிடிச்சாச்சு. f of 4 நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி f of 4க்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸில் வந்து செஞ்சுருக்கோம்னு சொன்னேன் ப்ரீவியஸ் சம்மில். f of 4 = போது 2 × f of 4 இருந்தது. நம்ம 2 விட்டுட்டு f of 4 மட்டும் கண்டுபிடிச்சதில் 79 வந்தது. ஸோ அதே ஸ்டெப்பை தான் மறுபடியும் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. f of 4 = 4ங்கிற வேல்யூ 5x² - 1 அந்த ஃபங்க்ஷனில் வருது. ஸோ 5 × x² க்கு 4² -1, that is 80. ஏன்னா 4 4s are 16, 16 5s are 80 நம்ம சொல்லியிருக்கோம். 80 - 1 = 79. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × f of -2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × f of -2 அப்படிங்கும்போது -11. 2 × -11 இதை நம்ம போட்டிருக்கோம். -f of 6, that is 14. அதாவது f of 6 ஓட வேல்யூ என்ன, 14, divided by f of 4 ஓட வேல்யூ 79 plus f of -2 ஓட வேல்யூ -11. இப்போ பார்த்தீங்கன்னா 2 × -11 -22, then -14 divided by 79 -11, plus into minus. ஸோ அதனால் -11 எழுதிட்டோம். இப்போ -22 -14 அப்படிங்கும்போது -36 சேம் சைனாக இருந்தால் அதை ஆட் பண்ணி அதே சைனை போடணும். தென் 79 -11 அப்படிங்கும்போது அதை சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 68 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 36யும் இங்கே 68 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணியும் நம்ம போடலாம். அப்போ 9 டேபிளால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 டேபிள் இல்லை, சாரி, 4 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 4s are 36 -9 here 1 4 is 4. இது வந்து 9 4. இங்கே 1 4 is 4, 2 இருக்கும் 28 7. ஸோ 17 -9/17 அப்படிங்கிறது தான் இந்த 4th பார்ட்டோட ஆன்சர். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம், இந்த 10th சம் முடியுது. நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்க போகிறோம். 11th சம்மில் என்ன கிவன் பார்த்தீங்கன்னா, the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t = half gt² plus at plus b, where g is the acceleration due to gravity, a, b are constants. Check if the function s of t is 1 to 1. அதாவது டிஸ்டன்ஸ் எஸ்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸை எஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராவல் டைம் வந்து ஒரு t செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா s of t = half gt² plus at plus b. அதில் ஜிங்கிறது ஆக்சலரேஷன், இந்த ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம
என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து அவங்க 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ இதில் ஒரு விஷயம் ஒரு வேரியபிள் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருந்தால் அனதர் வேரியபிளும் நமக்கு அகைன்ஸ்டாக வேரி ஆகணும். தட் இஸ் 1-to-1. ஒரு இது சேஞ்ச் ஆனால் அதுக்கு இன்னொரு, அதாவது ஒரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும், ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் அது என்னது 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் பொறுத்த மட்டுக்கும் இது ஃபங்க்ஷன் ஆயிடுது, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் ஆயிடுது நமக்கு. இப்போ ஏபிங்கிறது என்னது, ஏபி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ இதில் வந்து டைம்ங்கிறது ஒரு வேரியபிள் இருக்குது, அது வந்து என்னது டீங்கிறது நம்ம டைம்னு எடுத்துக்கிறோம். இந்த டைம் வந்து டைம் இஸ் எ வேரியபிள். பிகாஸ் டைம் வேரியாக உங்களுக்கு டிஸ்டன்ஸும் என்னாகும், வேரி ஆகும். அப்போ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டி, தட் மீன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டைம், ஒவ்வொரு டைமுக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டைம், இந்த ஒவ்வொரு டைமுக்கும் என்ன இருக்குதா, நமக்கு டிஃப்ரெண்ட் எஸ் ஆஃப் டி நமக்கு கிடைக்குது. அந்த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் ஆல்சோ ஹேவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். S of t is having different values. That means difference. S of t ங்கிறது எதை நமக்கு மென்ஷன் பண்ணுது, ஒவ்வொரு டைமும் என்ன டைமுக்கெல்லாம் நமக்கு வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட்டு, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான அந்த 5ங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. 5 சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், எஸ் ஆஃப் டி வேல்யூ சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து 6 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 1-to ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன இருக்கணும், ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இங்கே ஒவ்வொரு டி வேல்யூக்கும் ஒரு எஸ் ஆஃப் டி வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதில் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன, ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு எஸ் ஆஃப் டி இருக்குது. அப்படி இருந்தால் இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கணும். எப்படி எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் டேக் டைம். அந்த டைமோட வேல்யூவை வந்து t = 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படி நம்ம செகண்ட்ஸ் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா t = 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா s of t, that means s of 1 is equal to, நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்க, half gt² plus at plus b. இதில் நீங்கள் அந்த 1ங்கிற டீக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 1² plus a into t, a into 1, a plus b. அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்குது, half g, இந்த 1ங்கும் half g plus a plus b. இதுதான் நமக்கு s of 1. அதே போல் s of 2, that is t = 2னா s of 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, s of 2ங்கும் போது இந்த டைமுக்கு 2² ஆயிரும். அப்போ 2² ஆகும்போது என்ன ஆகும், half g, டைமுக்கு வந்து 2² 4 ஆயிடுது, ப்ளஸ் a into 2 ப்ளஸ் b. இப்போ இது வந்து 1 2 is 2 2 2s are 4ன்னு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணால் இப்போ இங்கே என்ன கிடைக்குது, 2g ப்ளஸ் இந்த இதில் என்ன ஆகும், a into 2ங்கும் போது டைமுக்கு வந்து நம்ம 2 தானே கொடுத்துருக்கோம். அப்போ 2gங்கும் போது 2a ப்ளஸ் b. இது டைமோட வேல்யூ 2ன்னு இருக்குல்ல. இப்போ டைம் வேல்யூ 3ன்னு இருந்தால் அதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் ஆகும், s of 3 = சேம் இதே மாதிரி half g into இந்த இதில் என்ன ஆகும், 3ன்னு வேல்யூ போடும்போது 3² ஆகும், 3² 9 ப்ளஸ் a into 3 ப்ளஸ் b. இப்போ இதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த 9ஐ நம்ம அப்படியே வேல்யூவை 9/2g ப்ளஸ் 3a ப்ளஸ் b. இப்போ இது வந்து s of 3க்கு கிடைச்ச வேல்யூ, இது s of 2க்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறது இதுலேருந்து நமக்கு ப்ரூஃப் ஆகுது. எப்படின்னு பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபிகர் போட்டு டயக்ராம் போட்டு இதை மென்ஷன் பண்ணி காமிக்கணும். எப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம டைம்னு எடுத்துக்கிறோம். இது வந்து உங்களுக்கு s of t. இந்த s of tல
உள்ள வேல்யூஸ் அதில் கிடைச்சதை நம்ம எழுதிக்கிறோம். இந்த டைம்ங்கும் போது நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க 1 2 3 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைமில் நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன g/2 + a + b. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டைம் 1 செகண்டுங்கும் போது கிடைச்ச வேல்யூ. 2 செகண்டுங்கும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது 2g + 2a + b. இது வந்து நமக்கு செகண்டாக கிடைச்ச அந்த 2 செகண்ட்ஸுக்கு கிடைச்ச s of t. டைமோட வேல்யூ 3ன்னு இருக்கிறச்ச அதோடைய s of t அதோடைய ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 9/2g + 3a + b. ஸோ அப்போ அப்படியே நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் 1க்கு ஒரு வேல்யூ, 2க்கு 3க்கு அதே மாதிரி இங்கே போட போட நமக்கு இங்கே ஒரு s of t ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் t having different values in s of t அப்படி இருந்தால் hence it is an one-to-one function அப்படின்னு சொல்லி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணி முடிக்கிறோம். That's all about this sum. Then 12th sum. 12th sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by T of C is equal to F, where F equal to 9C/5 plus 32. Find T of 0, T 28, T of minus 10, the value of C when T of C is equal to 212, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இப்போ given வந்து T of C equal to F ன்னு சொல்லிட்டாங்க. where F equal to 9C/5 plus 32 ஆயிட்டு. Cங்கிறது செல்சியஸ், Fங்கிறது ஃபாரன்ஹீட். அதாவது டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் T of C equal to ஃபாரன்ஹீட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதும் நமக்கு இப்போ இங்கே தெரிஞ்சாச்சு. இப்போ T of C equal to அப்போ என்ன T of C equal to தான் Fன்னு சொல்லும்போது அப்போ T of Fோட ரிலேஷன்ஷிப் என்னது Fக்கும் Cக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். Fக்கு பதிலாக 9C/5 + 32. இதுதான் நமக்கு உள்ள. இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் என்ன கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க, இது டெம்பரேச்சர் வேல்யூ வந்து 0, T வந்து 0, T ஆஃப் 0 இருந்தால் என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ T ஆஃப் 0க்கு என்ன வேல்யூ, தட் மீன்ஸ் Cக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் 0ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 9 × 0/5 + 32, தட் இஸ் 9 × 0னா 0 தான், 0/5 என்னது தான் நமக்கு 0. ஸோ 0 + 32 is equal to 32 degree Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சரை நம்ம எழுதிட வேண்டியதான். அடுத்தது செகண்ட் பார்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T of 28 equal to 9 × 28 divided by 5 plus 32 அப்படிங்கிறச்ச 9 × 28ங்கும் போது நமக்கு 252 divided by 5 plus 32. அப்போ இதுக்கு 252 divided by 5ங்கிறச்ச உங்களுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 1 5 is 5, இங்கே 5 5 are 25, இங்கே போகாது 2ல், அப்போ 0 போட்டுக்குவோம். பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கே செய்யும்போது இங்கே என்ன வரும் நமக்கு, இங்கே 0 ஆட் பண்ணுறோம் 50.4. ஸோ 50.4 plus 32 is equal to 82.4 degree F. இது வந்து நமக்கு T of 28க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா T of minus 10 is equal to 9 into minus 10 plus divided by 5 plus 32. இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே 1 5 is 5, 2 5s are 10 கட் பண்ணிக்கலாம். அப்போ 9 into minus 2 minus 18 plus 32 is equal to minus 18 plus 32ங்கும்போது 14 degree F. இது இதோடைய தேர்ட் பார்ட்டுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோர்த் ஒன், given T of C is equal to 212ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நமக்கு இந்த C வேல்யூ கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து என்ன கிடைச்சிருக்கு, இந்த F வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு T of C அப்படிங்கும்போது C வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ T of Cங்கும்போது நமக்கு ஃபார்முலா படி என்ன தெரியும், T of Cக்கு 9C/5 plus 32 நமக்கு கொடுத்துருந்தாங்க ஈக்குவல் டு 212. அப்போ 9C/5 ஈக்குவல் டு 212 minus 32. 212 minus 32ங்கும்போது 180. அப்போ 9C is equal to 180 into 5 இல்லையா. therefore C is equal to
180 இந்த மல்டிப்ளைல இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே டிவைடில் இருந்தது மல்டிப்ளைக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அதே போல் இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது எங்கே வந்துடும் டிவைடுக்கு வந்துடும் அப்போ 1 9 is 9 2 9s are 18 20 into 5 100 ஸோ இதுக்கு ஆன்சர் 100 டிகிரி செல்சியஸ் இது இந்த 4th பார்ட்டோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் 5th பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா temperature when the Celsius value is equal to the Fahrenheit value அதாவது Fahrenheit வேல்யூவும் செல்சியஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன ஃபார்முலா 9c/5 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு இதுதான் ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதனால் ஃபாரன்ஹீட்டுக்கும் இந்த செல்சியஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுட்டு ஈக்குவல் டு சின்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க இப்போ நம்ம அதை என்ன பண்ணோம் ஈக்குவேட் பண்ணோம் அப்போ 9c டிவைடட் பை 5 இந்த ப்ளஸ் சி இங்கே வந்துடும் மைனஸ் சி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 32 என்ன பண்ணிடுது ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் 32 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 9c மைனஸ் சி டிவைடட் பை 5ங்கும் போது இங்கே எல்சிஎம் எடுக்கிறீங்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் இங்கே 5ன்னு இருக்கும் அப்போ 9c இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 5ன்னு நம்ம கொண்டு வர முடியும் அப்போ மைனஸ் 5c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32 இப்போ 9c மைனஸ் 5cக்கு ஆன்சர் என்ன 4c இஸ் ஈக்குவல் டு இந்த 5 into மைனஸ் 32ங்கிறச்ச மைனஸ் 160 therefore c is equal to minus 160 divided by 4 இப்போ 1 4 is 4 4 4s are 60 இப்போ மைனஸ் 40 இப்போ செல்சியஸ்க்கு வந்து வேல்யூ என்ன நமக்கு டிகிரி செல்சியஸ்க்கு மைனஸ் 40ங்கிறது தான் ஆன்சர் ஸோ இது இந்த செல்சியஸோட வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி தான் இந்த கொஸ்டின் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் செல்சியஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கும்போது மைனஸ் 40 நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதோட 12th சம் முடியுது இனி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம் பாய் வியூவர்ஸ் ஹாவ் எ குட் டே